சிம்பிள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக வந்து பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹோட்டலில் விட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து வடை சட்டியில் தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், அது கூடவே சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். அதனோட பச்சை வடை போகிற அளவுக்கு அது ஒரு ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் விழுதுகளாக. ஸோ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதுகளையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்மளோட பொரியல் பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு எதுவும் போடிங்க அப்படின்னா அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பொரியல் பொடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இது நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொரியல் பொடி தான். ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ அது கூட நான் என்ன 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு அதுக்கப்புறம் மட்டும் நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ தேங்காய் விழுதுகள் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுகளையும் அதில் வந்து போட்டுக்கலாம். போட்டு அது வந்து நல்லா வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வந்து இடித்து எடுத்து வச்சுருங்க. பூண்டு வந்து இறக்குற நேரத்தில் போட்டோன்னா தான் அதனோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டோன்னா அது வந்து அந்த வாசம் நமக்கு தெரியாது. ஸோ அது இறக்க போகிற நேரத்தில் அந்த பூண்டை போட்டு இறக்குங்க. ஸோ இறக்கிட்டு இறக்குறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வச்சுருந்தீங்கன்னா ஸோ சின்ன சின்னதாக கொத்தமல்லியை நறுக்கி அதை பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. தண்ணியெலாம் வற்றுனதுக்கப்புறமா இறக்குங்க. இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கிரேவி நல்லாயிருக்கும், நண்டு இப்படி சாப்பிட நல்லாயிருக்கும். சளி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக பெப்பரும் போட்டுக்கிறங்க. பெப்பர் போட்டு எடுக்கும் போது நமக்கு சூப்பரான ஒரு ரெசிபியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.